ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் முஸ்லீம் சார். ஏன்னா ஏன்னா ஒரு மூவி வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது சூப்பர் ஹிட் தான். ஸோ இப்போ நான் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த தியேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்து தியேட்டருக்கு கொண்டு போட்டனாலே ஒரு பிளாக் பஸ்டர் தான் இருக்கு. ஏன்னா ஒரு டைம் டேக்கன் ஃபார் மூவி வந்து இப்போ பயங்கர லிங்காக போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி ஏன்னா நான் என்னைக்கு மூவியில் சார் வந்து முக்கியமான ரோல் பண்ண வேண்டியது. அந்த ரோலுக்கு அவங்ககிட்ட போய் கேட்கும்போது இந்த படத்தோட ஒர்க்காக அவ்வளோ பேக் பாய் இல்லை, நீங்கள் குட் பாய். ஸோ அப்படி இல்லை, அவர் இந்த ஃபில்மோட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து செட்லாம் போட்டோம். ஒரு டாக்டர் மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருந்துச்சு. அது வந்து நான் ஓவர் நைட் திடீர்னு ஒரு 10 o'clock மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு சார் ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சது இது ஒரு ஃபேவர் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போயிட்டு போய் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஷூட்டுக்கு வந்தாரு. என் டீம்ல என்னோட ஏடி ஹரிஷ் இருந்தாங்க. அவங்க வந்து சார் ஒர்க் பண்ணாங்க. ஸோ என் ஆஃபீஸும் அவர் ஆஃபீஸும் பக்கத்தில் நெய்பர்ஸ் மாதிரி. ஸோ எவ்ரி டைம் எனக்கு ஏதாவது ரொம்ப அப்பப்போ நான் அவங்க ஒரு லோ ஜோன் போயிடுவேன். அந்த மாதிரி டைம்லாம் ஒரு தெரபிஸ்ட் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு மென்டர் அந்த மாதிரி எப்பப்போ என்ன ரோல்ஸ் வேணுமோ அப்போ அந்த ரோலை கொடுத்து நான் போய் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துட்டேன். அவங்களுடைய ஏடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாடியெல்லாம் இருப்பாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி வில் மேக் மீ ஆல்சோ ஹாப்பி ஆல்வேஸ். ஸோ ஐ விஷ் தட் திஸ் மூவி பிகம்ஸ் அ ஹியூஜ் பிளாக்பஸ்டர். விஜய் சேதுபதி சார் ஃபோன் என்ன ஸோ அவரு 400 தானே ஒரு படம் இல்லைன்னா யாருமே யாரும் தெரிஞ்சுக்காது. அந்த படத்துக்கு ஒரே ரீசன் சார் பண்ணலாம். ஏன்னா இவங்க ஒருத்தர் தான் வந்து போடாப்படியும் ஒரு படம் நான் எடுத்துக்கும் போது 2-3 பேர் தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க சினிமாவில் வந்து நல்லா இருந்தது. அது இவர் வந்து ஃபோன் பண்ணும்போதே நான் வந்து பீட்சான ஒரு படத்தோட ஹீரோ, அந்த படத்துல வந்து நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கேன். நீங்க அடுத்த படம் பண்ணும்போது அதுல நான் ஹீரோவா நடிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நான் கால் பண்ணியிருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நிஜமாவே எனக்கு இப்போ படம் பிடிச்சது, அதனால நான் வந்து உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அவர் தெரியும். அப்புறம் திரும்பி அவரோட ஆஃபீஸ் போவாங்க பேசுறேன். அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சில டிஃப்ரெண்டான எல்லாருமே ஒரே மாதிரி மூவிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில டைரக்டர்ஸ் சில ரைட்டர்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்ட் ஒரு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து எதுக்காகனா ஆடியன்ஸ் சந்தோஷப்படுத்துறது ஒரு விதம். இன்னொன்று நம்ம ஒரு ஃபில்ம் மேக்கரை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு சில ஃபிலிம்ஸ் நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். சில டைரக்டர்ஸ் அந்த மாதிரி அவங்களோட ஹை பாயிண்ட் வந்து அங்க இருக்கும். ஸோ அப்போ யூனிக்கா ஏதாவது கலைகள் நம்ம யோசிக்கும் போது அதை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஹீரோஸ் ரொம்ப முக்கியம். அவங்க சப்போர்ட் பண்ண மட்டும்தான் அந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கிற மேஜரா நல்ல இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் பல பேர் விஜய் சேதுபதி சார் அக்செப்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து டைரக்டர்ஸா இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சார். ஆன் பிஹாஃப் ஆஃப் மெனி குட் டைரக்டர்ஸ் தேங்க்யூ. ஆக்சுவலி யாருக்காக அதுக்குமே நன்றி. இந்த ஃபிலிம்ல நீ பார்க்கறது பயங்கரமா இருக்கீங்க. அண்ட் ஐ ஃபீல் இந்த ஃபிலிம் பயங்கரமா ஒர்க் ஆகும்.